நீங்கள் பாவிக்கிற மாதிரி இருக்கும், அவங்கள சேவிக்கிற மாதிரி இருக்கும், அவங்கள கனப்படுத்துகிற மாதிரி இருக்கும், பராமரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சூது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வயோதிக காலத்தில் அது பெரிய பெயின். பாதிக்காது இருக்குது, அது ஒரு பெரிய பெயின். அதை நமக்கு நல்ல சவரட்சணை கிடைக்கலன்னா அது வேறு பெயின். பார்த்தியா எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லாம் பறந்துடுச்சின்னு. அப்போ வெளியிலேருந்து சுத்தமாக பறந்து போனவன் போயிட்டான் அவன். அப்போவும் வாழ்க்கையில் எனக்கு அடி சரியாக வளர்க்கல, நான் என்ன பண்ணுறது, ஓடி போச்சு. அது வாழ்க்கையில் எனக்கு உதவியாக இல்லை இல்லையா. உயிரோடு இருக்கப்பெல்லாம் வந்து பார்க்கல, என்ன பாடியாகி கடத்துகிறப்போ அவன் இங்கேருந்து வரானோ வரலையோ நானாக பார்த்துன்னு இருக்கேன். இது ஒரு பெயின். உள்ளே இருந்துங்கன்னே டேடி எங்கள் வீட்டில் வந்துரு, டேடி எங்கள் வீட்டில் வந்து, டேடி எங்கள் வீட்டில் வந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே ஆம்புலன்ஸில் அப்படியே தூக்கின்னு போவாங்க. என்ன தூக்க முடியாத வேறு விஷயம். மெலிசாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்படியே தூக்கின்னு போகிறாங்க, இங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சுன்னு. எல்லாமே ஒரு மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டியோ ஒரு பெரிய அசையா சொத்துக்காக பிள்ளைங்க எப்படி வட்டாரம் எடுத்துன்னு கேள்விப்படுறப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? எல்லோரும் பகிர்ந்துக்கான, ஆமாம் வச்சுக்கிறது ஒரு கிரவுண்டு 5 பிள்ளைங்க பகிர்ந்து ஆளுக்கு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் ஏன் வரும் லூசு பையில். காமனை மாதிரி வருவீங்க, ரோடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி எல்லா பிள்ளைங்க கேட்கும். அப்போ என்ன எப்படி ஃபேஸ் பண்ணும்? சொத்து இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, புள்ளை இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. இது எல்லாம் வந்து உடைக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த சாபம் இருக்கக்கூட நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்கிறது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் a வெரி சென்சிட்டிவ் டாபிக். உங்களுக்கு முதுமை நல்லா இருக்கணும்னா பிள்ளைங்களை இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், இந்த படிப்பை கொடுக்க, நல்ல குணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன சொல்லணும்னா, என் பொண்ணு நல்லவ தான், என் மகன் நல்லவன் தான், வந்தா பற்றியா ஒருத்தி, அதை நான் தானே கட்டி வைக்கிறேன். அந்த சம்மந்தம் வேணும்னால நான் போனேன். கனிகளெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ இது பண்ண முடியாது. வெளியிலேருந்து வர பசங்க கூட மருமகனோ மருமகளோ நம்முடைய பசங்களோட சேர்றப்போ ஜீவியம் மாறணும், மறுபடியணும், மனம் திரும்பணும்னு சொல்ல வரேன். இது யாரால செய்ய முடியும்? இப்படியெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு குடும்பம் 2 குடும்பம் தான் இருக்கும் பூலோகத்திலே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம்னு சொல்கிறேன். அப்படி கர்த்தருடைய நடை, உங்களோட நடை எப்படி இருக்கணும்? அப்படி கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும். நான் பார்த்துருக்கிறேன் சில பெரிய செல்வந்தருடைய பிள்ளைங்கள்லாம் அந்த அடக்காரதுல ரொம்ப மனம் கசந்து அழுததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையான கண்ணீர் அது. தாப்பை வச்சுட்டு போன ஆஸ்திகளாக அழல, உண்மையிலே தகப்பன் மேலே இருக்க அன்பில் அழுதுருக்காங்க. நான் நிறைய விசுவாசிகள் விளம்பரமே இல்லாத வாழ்கிற ஜனங்க. இவங்க சாதாரண தோட்டத்தில் இருப்பாங்க, ஆனால் நல்ல விதத்தில் அடக்காராதனையில் நல்ல அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டாங்க. சுருக்கமாக சொல்கிறேன். நோ பிஸ்னஸ், நத்திங், எல்லாம் இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் அதுக்காக யாரும் பார்க்கல. அந்த மாதிரி நல்ல ஜனங்களை நீங்கள் சுதந்திரித்தீங்கன்னா எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ அது ஆசீர்வாதமாக இருக்குன்றது அது ருசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.